வெல்கம் டு மௌனி மீடியா. டைரக்டர் ராஜ் கபூர். அடடே, இவர் டைரக்டரா? இவர் நடிகரை தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஆச்சரியப்படுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஆனா இவர் தமிழ் சினிமாவுக்கு எத்தனை படங்கள் டைரக்ட் பண்ணிருக்கிறாருன்னு தெரியுமா? தமிழ் சினிமாவுக்கு 15 படங்கள் டைரக்ட் பண்ணிருக்கிறாரு. இவர் யார் யாருக்கு படங்கள் டைரக்ட் பண்ணிருக்கிறாருன்னு பார்த்தா, இவர் அஜித் குமாருக்கும் படம் டைரக்ட் பண்ணிருக்கிறாரு, கார்த்திக்கும் படம் டைரக்ட் பண்ணிருக்கிறாரு, சத்யராஜுக்கும் படம் டைரக்ட் பண்ணிருக்கிறாரு. இந்த மாதிரி பிரபலமான நடிகர்கள்லாம் டைரக்ட் பண்ணிருக்கிறாரு. 15 படங்கள்னா சும்மாவா என்ன? இப்ப இவர் என்னென்ன படங்கள் டைரக்ட் பண்ணிருக்கிறாருன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இவர் ஃபர்ஸ்ட் ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அதுவும் 1991ல தாலாட்டு கேக்குதம்மா அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்றாரு. அந்த படத்துல பிரபு நடிச்சிருக்காரு. இளையராஜா தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. அப்போ பிரபு புகழின் உச்சியில் இருந்த காலகட்டம். அதாவது சின்ன தம்பி அந்த மாதிரி பெரிய பெரிய வெற்றி படங்களை கொடுத்துட்டு இருந்த நடிகர் அவரு. அதாவது இவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய மகன். அவருக்கே இவருடைய முதல் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த படம் ஆவரேஜா தான் போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே இரண்டாவது ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அந்த படத்துல முரளி, ரேவதி இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படம் 1992ல சின்ன பசங்க நாங்க அப்படின்ற படம். அந்த படம் ஃபெயிலியர் படம். அதுக்கப்புறமா மூணாவது ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. மறுபடியும் பிரபுவுக்கே டைரக்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் படம் வெற்றி அடைஞ்சது இல்லையா, அதனால பிரபுவுக்கே அடுத்த படமும் டைரக்ஷன் பண்றாரு. அந்த படத்துல பிரபு, குஷ்பு இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு வெற்றி படம். அந்த படம் தாங்க 1993ல உத்தமராசா அப்படின்ற படம். அதுக்கப்புறம் அதே வருஷத்துல 4வது ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அந்த படம் சின்ன ஜமீன் அப்படின்ற படம். அந்த படத்தை கார்த்திகை வச்சு டைரக்ட் பண்ணிருப்பாரு. அதுல கார்த்திக் ஜோடியா சுகன்யா நடிச்சிருப்பாங்க. இந்த சின்ன ஜமீன் படமும் ஒரு வெற்றி படம் தான். திரும்பவும் கார்த்திகை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அந்த படம் ஒரு தோல்வி படம். அந்த படம் தாங்க சீமான் அப்படின்ற படம். அதுல கார்த்திக்கும் சுகன்யாவும் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதே வருஷம் 6வது ஒரு படம் டைரக்ட் பண்றாங்க. அந்த படம் சத்யவான் அப்படின்ற படம். இந்த படத்துல முரளி, கௌதமி நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு தோல்வி படம். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கேப் எடுத்துக்கிறாரு. ஏன்னா சீமான் படமும் சத்யவான் படமும் தோல்வி படம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால கேப் எடுத்துக்கிறாரு. இல்லைன்னா ஒருவேளை இவருக்கு வாய்ப்பு கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். அந்த 3 வருஷம் கேப்புக்கு பின்னாடி 7வது ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அந்த படத்துல சத்யராஜ், மீனா, ரோஜா இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தாங்க 1997ல வள்ளல் அப்படின்ற படம். அந்த படம் வெற்றி படம். இவர் இந்த கேப் விடுற காலகட்டத்துல எல்லாம் படங்களிலும் நடிச்சிட்டு தான் இருந்தாரு. ஒரு சின்ன சின்ன ரோல்ல வந்துட்டு தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் 1997ல வள்ளல் படம் வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு, அதாவது நம்ம முதிர்ச்சியான ஹீரோவுக்கே படம் பண்ணிட்டு இருக்கீங்க, பிரபு, சத்யராஜ், கார்த்திக் இவங்க எல்லாம் முதிர்ச்சியானவங்க. அப்ப இளம் கதாநாயகர்கள் வளர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அஜித், விஜய், பிரசாந்த் இந்த மாதிரி ஆட்கள் வளர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அதனால சரி நாம சின்ன சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், வளர்ந்து வரும் நடிகர்களுக்கு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நடிகர் அஜித் குமார் அவர்களுக்கு 1998ல ஒரு படம் பண்றாரு. அதாவது பெல்லி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பாக்குறாரு. 1997ல அந்த படத்தை பார்த்த உடனே நாம இந்த படத்தை தமிழ்ல எடுக்கணும், தமிழ்ல எடுக்கும்போது வயது முதிர்ந்த நடிகர்களுக்கு பொருந்தாது. பிரபு, சத்யராஜ், கார்த்திக் இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட 40 வயது நடிகர்களா இருந்தாங்க. அப்ப வளர்ந்து ஒரு நடிகர் அஜித், விஜய் இந்த மாதிரி ஆளை வச்சுதான் பெல்லி படம் எடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. பெல்லி அப்படின்ற படத்தை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிருது. அந்த படத்தை அப்படியே தமிழ்ல ரீமேக் பண்ணலாம், அதுவும் அஜித்தை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 8வது ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இது வரைக்கும் ஒரு டைரக்ஷன் பண்ண படங்கள் இல்லையே, அதுதான் நம்பர் 1 படம். அந்த படம் தாங்க 1998ல வெளிவந்த அவள் வருவாளா அப்படின்ற படம். இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அதே வருஷத்துல மறுபடியும் ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. இவருடைய 9வது படம் டைரக்ஷன் பண்றாரு. அதுவும் சத்யராஜை வச்சு டைரக்ஷன் பண்றாரு. ஏன்னா ஏற்கனவே சத்யராஜுக்கு பண்ண வள்ளல் அப்படின்ற படம் வெற்றி அடைஞ்சதுனால திரும்பவும் சத்யராஜுக்கே படம் பண்றாரு. அந்த படத்துல குஷ்பு, மந்த்ரா இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு ஃபெயிலியர் படம் தான். அந்த படம் தாங்க கல்யாண கலாட்டா அப்படின்ற படம். இந்த படம் ஒரு ஃபெயிலியர் படம். அதுக்கப்புறம் இவர் 10வது ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அந்த படத்தை அஜித்தை வச்சு டைரக்ட் பண்றாரு. அந்த படம் தாங்க 1999ல் வெளிவந்த ஆனந்த பூங்காற்றே. இந்த படத்துல கெஸ்ட் ரோல்ல கார்த்திக் நடிச்சிருப்பாரு. அஜித் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. ஹீரோயினா மீனா நடிச்சிருப்பாங்க. அந்த படம் சுமாரான படம் தான். அவ்வளவு பெரிய வெற்றி படம்லாம் சொல்ல முடியாது. தோல்வி படமும் கிடையாது, ஆவரேஜான படம் தான். அதுக்கப்புறமா அடுத்த வருஷமே 11வது ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் இவர் தொடர்ந்து படம் பண்ணிட்டே தான் இருக்காரு. 2000ல ஆக்ஷன் கிங் அர்ஜுனை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அந்த படத்துல அர்ஜுனுக்கும் ஆக்ஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த படம். அந்த படம் படுதோல்வி அடைஞ்சிச்சு. அந்த படத்துல அர்ஜுன், ரம்பா, ரகுவரன் இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தாங்க சுதந்திரம் அப்படின்ற படம். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு 12வது ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. நடிகர் சரத்குமாரை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அந்த படம் ஆவரேஜான ஒரு படம் தான். தோல்வி படம்னு சொல்ல முடியாது, வெற்றி படம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓடிச்சு. அந்த படம் தாங்க சம
சமஸ்தானம் இந்த படத்துல மலையாள நடிகர் சுரேஷ் கோபி நடிச்சிருப்பாங்க. ஹீரோயினா தேவயானி அபிராமிலாம் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 13வது ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. ராமச்சந்திரா அப்படின்ற ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. இந்த படம் வந்து ஃபெயிலியர் படம் தான். இந்த படத்துல சத்யராஜ், பாண்டியராஜன், விஜயலட்சுமி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. விஜயலட்சுமி யாருன்னா இந்த நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் இருக்காங்க இல்லையா, இவரை பத்தி இஷ்யூல ஒருத்தர் பேசுறாங்க இல்லையா, அவங்க தான் விஜயலட்சுமி. அவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் தோல்வி படமா மாறுது. அதுக்கப்புறம் 2006 இவருடைய 14வது படத்தை டைரக்ட் பண்றாரு. குஸ்தி அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்றாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா பிரபு கூட திரும்பவும் ஒரு படம் டைரக்ட் பண்றாங்க. இந்த படத்துல பிரபு, கார்த்திக் 2 பேருமே நடிச்சிருப்பாங்க. அந்த படமும் தோல்வி படமா மாறுது. அதுக்கப்புறம் இவர் 2008 15வது ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துக்கு அப்புறமா இவர் இது வரைக்கும் எந்த படமும் டைரக்ட் பண்ணல. இவருடைய 15வது படம் என்னன்னா வம்பு சண்டை அப்படின்ற படம். இந்த படம் வந்து ஒரு படுதோல்வி படம். இந்த படம் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. அதுக்கப்புறமா இவர் டைரக்ஷன் பண்றதை விட்டுட்டு நாம பாட்டுக்கு நாம நடிச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நடிச்சிட்டு இருக்கிறாரு. பல முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறாரு. ஆக மொத்தம் இவரு நாம பார்த்த இந்த 15 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இதுல வந்து வெற்றி படம்னு பாத்தீங்கன்னா சமஸ்தானம், ஆனந்த பூங்காற்றே, அவள் வருவாளா, வள்ளல், சின்ன ஜெமீன், உத்தமராசா, தாலாட்டு கேக்குதம்மா இதெல்லாம் வெற்றி படங்கள். மற்ற படங்கள்லாம் தோல்வி படங்கள். டைரக்டர் ராஜ் கபூர் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி அடுத்தடுத்த தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இதே மாதிரி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.